ಕರ್ನಾಟಕ ನಗರಸಭೆ ಮತ್ತು ಪುರಸಭೆಗಳ ಚುನಾವಣೆ ತಿದ್ದುಪಡಿ ನಿಯಮ 2024ರಂತೆ ಕೆಜಿಎಫ್ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷ ಮತ್ತು ಉಪಾಧ್ಯಕ್ಷರ ಸ್ಥಾನಗಳ ಮೀಸಲಾತಿಯ ಅಧ್ಯಕ್ಷ ಸ್ಥಾನ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಹಾಗೂ ಉಪಾಧ್ಯಕ್ಷರ ಸ್ಥಾನ ಹಿಂದುಳಿದ ವರ್ಗದಡಿಯಲ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಶ್ರೀಮತಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ದಯಾಶಂಕರ್ ಹಾಗೂ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಜರ್ಮನ್ ಜೂಲಿಯಸ್ ರವರು ಆಯ್ಕೆಯಾಗಿದ್ದರು. ಅದರಂತೆ ಇಂದು ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದ ಜರ್ಮನ್ ಜೂಲಿಯಸ್ ರವರ ಪದಗ್ರಹಣ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿತ್ತು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಗರಸಭಾ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಶ್ರೀಮತಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ದಯಾಶಂಕರ್, ಪೌರಾಯುಕ್ತರಾದ ಪವನ್ ಕುಮಾರ್, ಮಾಜಿ ನಗರಸಭಾ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಡಾಕ್ಟರ್ ವಲ್ಲಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ, ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರಾದ ಜೈಪಾಲ್ ಹಾಗೂ ಎಲ್ಲ ಸದಸ್ಯರು ಬೆಂಬಲಿಗರು ಪಾಲ್ಗೊಂಡು ಶುಭ ಕೋರಿದರು. அனைத்து மக்கள் சார்பாக கிறிஸ்தவர்கள் சார்பாக நம்முடைய சகோதரருக்கு வாழ்த்துக்கள். காட் பிளஸ் சார் இங்க ரெண்டு பேரும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நன்னாளில் நம்ம மதிப்புக்குரிய ஜெர்மன் அவர்கள் 32வது கவுன்சிலர், காங்கிரஸ் கவுன்சிலரு இன்னைக்கு பதவி ஏற்கத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கேஜிஎஃப் வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் வந்து நல்ல பாடுபட்டு நல்ல பேர் எடுத்து மண்ணின் மைந்தர்களாக இந்த தங்க வயலுக்கு உழைக்க வேண்டும் என்று இயேசுவின் ஆசீர்வாதத்திலும் மாதாவுடைய ஆசீர்வாதத்திலும் மாரியம்மா ஆசீர்வாதத்திலும் அல்லாவுடைய ஆசீர்வாதத்திலும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்திலும் இவங்க நல்லா உழைக்கணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அவங்களுக்கு இந்த சன்மானம் பண்ணுறேன். அதே மாதிரி பிரசிடென்ட் பதவி இருக்கிற நேரத்தில் நான் ஊரில் இல்லை. என் அன்பு சகோதரி இந்திரா தயாசங்கர் அவர்களும் இந்த தங்க வயலுக்கு தலைவராக வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, தங்க வயலுக்காக நீங்கள் உழைங்க, உழைப்பு வீணாகாது, நல்ல பேர் எடுங்க, நல்ல கஷ்டப்படுங்க, தங்க வயலில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று என் அன்பான வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்களே, இங்கே கூடியிருக்கும் பிரஸ் மீடியா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வல்லல் முன்சாமி முன்னாள் தலைவரும் நம்முடைய பிரசிடென்ட் சிட்டி முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் அவர்களும், மற்ற சிட்டி காங்கிரஸ் தலைவர் முத்து அவர்களும், மற்ற எல்லா கவுன்சிலர்ஸுங்களுக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை கூறி, இன்று நம்முடைய சிட்டி முனிசிபாலிட்டி வைஸ் பிரசிடென்ட் பதவி உட்கார்ற நேரம் உட்காந்துக்கிறாரு. அவர் சிறு வயதிலே காங்கிரஸுக்காக கஷ்டப்பட்டவர். யூத் காங்கிரஸ்லேருந்து என்எஸ்சி காங்கிரஸ்லேருந்து வந்தவர். என்னுடன் சேர்ந்து காங்கிரஸுக்காக கஷ்டப்பட்டு இந்த நிலையில் ஒரு பொசிஷன் வந்துக்கிறாரு. அவருக்கு நம் காங்கிரஸ் தங்கவேல் காங்கிரஸ் சார்பில் மனமார்ந்த அவரை பாராட்டி, இதை செய்த என்னுடைய அன்பு சகோதரி எம்எல்ஏ ரூபா அவர்களுக்கும், அதே போல் என்னுடைய சகோதரி இந்திராவுக்கும் பிரசிடென்ட் பண்ணதுக்காக எங்கள் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏ ரூபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜெர்மன் திடீர்னு இந்த பதவியில் உட்காரல. சிறு வயதில் கஷ்டப்பட்டு சிறு வயதிலேருந்து காங்கிரஸுக்காக உழைத்து எல்லா எலெக்ஷன்ஸும் பேஸ் பண்ணி எல்லா எலெக்ஷன்ஸு பார்லிமெண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு எம்சி எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பாடுபட்டு இந்த நிலையில் உருவாக்கிக்கிறார்னா இது ஒரு பொசிஷன் கடவுள் கொடுத்த சித்தம், காங்கிரஸ் கமிட்டி கொடுத்த சித்தம். காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருந்ததுனால இந்த பதவி உனக்கு வச்சுக்கிறது. அதே போல் இந்திரா கூட காங்கிரஸுக்கு
விசுவாசமாக இருந்து எம்எல்ஏக்கு விசுவாசமாக இருந்ததுனால தான் இந்த பதவியை நம்மளுக்கு இந்த காங்கிரஸ் கமிட்டி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் தங்க வயலில் சில டெவலப்மெண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது அதை நீங்கள் தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணால் தான் எல்லா வார்டும் விசிட் பண்ணால் தான் தெரியும். யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, அது வேறு கட்சிக்காரு. பஸ் ஸ்டாண்டு வந்து பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இது குப்பைங்களை பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறாங்க, கிண்டிசைஸ் பண்ணுறாங்க. அது வந்து எம்எல்ஏ வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. நம்ம கவுன்சிலர்ஸு 14 கவுன்சிலர்ஸு காங்கிரஸ் கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் பிரசிடெண்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட்டும் இருக்கிறதுனால நீ எல்லா காங்கிரஸ் கவுன்சிலர்களை கூட இட்டுக்குன்னு எந்தெந்த வார்டில் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சால்வ் பண்ணணும். இதில் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் காங்கிரஸ் மீண்டும் வந்து ஒரு எல்லா கவுன்சிலர்ஸு 14 கவுன்சிலர் வந்து நாளைக்கு 25 கவுன்சிலர்ஸ் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல தான் நாங்கள் அதை ஒர்க் பண்ண முடியும். இப்போ எங்கள் வார்டில் கூட நிறைய ப்ராப்ளம் இருக்குது, மற்றவங்க வார்டில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்க்க வேண்டியது தலைவருடைய இதோ, துணைத் தலைவருடைய இதோ. இந்த தலைவரோ துணைத் தலைவரோ எம்எல்ஏ கிட்ட குறை சொன்னால் தான் எம்எல்ஏக்கு தெரியும். எம்எல்ஏ வந்து ஃபண்டு இனாஸ் பண்ணோம், இந்த ஊரில் ஃபண்டு இல்லைன்றாங்க. ஃபண்டை உருவாக்கி கமிஷனரு ஏடபிள்யூ எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கணும். அங்கே வராதது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வந்து உட்கார சொல்ல வந்து உட்காரணும், கூட நிற்கணும். இது வந்து அஃபிஷியல் இல்லை, முனிசிபாலிட்டி உலகில் உள்ளே தான் நீ உட்காந்து பண்ணுறாங்க. அது வந்து உட்கார வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது பார்ட்டிக்கார உட்கார வச்சா இருந்தாலும் அவருக்கு வந்து விஷ் பண்ணுறது கூட வரணும். வரல இருந்தாலும் நீங்கள் கமிஷனரு, பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஏடபிள்யூ வச்சுட்டு இந்த வார்டை ஃபுல்லு 35 வார்டை நீங்கள் சுற்றி பெரிய காங்கிரஸ்ன்னு இல்லை, எல்லா கட்சியும் நம்மளுக்கு தேவை, எல்லா வார்டும் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணாதான் ஊர் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். தயவு செஞ்சு இதெல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட இன்னொரு கோயில் எல்லா பிரஸ்காரம் வந்துக்கிறீங்க. தயவு செஞ்சு ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று ஆகிக்கிறது, ஒரு சாம்பியன் சைடு. இந்த சாம்பியன் சைடில் ஆகிக்கிறது பிரிட்ஜை வந்து பிரசிடெண்ட்டு ஒரு லெட்டர் பண்ணி, வைஸ் பிரசிடெண்ட்டு லெட்டர் பண்ணி, கமிஷனர் லெட்டர் பண்ணி அந்த அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஸ்பீட் பிரேக் அதில் 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறாங்க. ரொம்ப அழுகு மாரி பண்ணிக்கிறாங்க. அதே நம்ம வந்து முனிசிபாலிட்டி மூலிமா நீங்கள் ரயில்வேக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இதை உடனே கம்மி பண்ணி சில வண்டிங்க போகிறதுக்கு வர்றதுக்காக இல்லை, நிறையா வண்டிங்க இப்போ டேமேஜ் ஆகுது. நிறையா பேர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்து கீழே வந்துக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிக்குது. இது என்னுடைய கோரிக்கை. என்னுடைய 7th வார்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு தான் சேருது. இதனால் என்னுடைய கோரிக்கை பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் அதை லெட்டர் பண்ணி உடனே அதை கம்மி பண்ணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த நேரத்தில் ஜெர்மனுக்கு எங்கள் காங்கிரஸ் சார்பில் மனமார்ந்த வாழ்த்து. அதே போல் பிரசிடெண்ட்டு இந்திராவுக்கும் மனமார்ந்த பாராட்டு. 35 கவுன்சிலர் உங்கள் பின்னால் இருக்கிறோம், 15 கவுன்சிலர் உங்கள் பின்னால் இருக்கிறோம், எம்எல்ஏ உங்கள் கூட இருக்கிறாங்க. எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும், ஊருக்கு நல்லது செய்யணுன்ட்டு எங்கள் காங்கிரஸ் சார்பில் மனமார வாழ்த்தியம் நன்றிகள் தெரிவிக்கிறேன். நன்றி. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಾವು ಈ ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಚಾರ್ಜ್ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ. ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ನಮ್ಮ ಎಮ್ಎಲ್ಎನೇ. ನಮಗೆ ಈ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿರೋದು ನಮ್ಮ KGF ಎಮ್ಎಲ್ಎ ರೂಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಈಗ ನಮ್ಮನ್ನು ಇದು ಮಾಡಬೇಕಂತ ಕೂರಿಸ್ಬೇಕಂತ ಅಧ್ಯಕ್ಷರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ತುಂಬ ಧನ್ಯವಾದ. ನಮ್ಮ ಬಿಫೋರ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಲ್ ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಜೈಪಾಲನ ಕಾಂಗ್ರೆಸ್ ಲೀಡ್ರು ಮತ್ತು ಕೌನ್ಸಿಲರ್ ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದ. ಈಗ ನಮಗೆ ಈ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಜನಗಳಿಗೆ ಸೇವೆ ಮಾಡೋಕ್ಕಂತ. ಅದು ನಾವು ಮತ್ತು ಅಧ್ಯಕ್ಷರು ಸೇರಿ ಎಮ್ಎಲ್ಎಗೆ ಏನು ವಿಷಯ ಆದ್ರೂ ಎಮ್ಎಲ್ಎಗೆ ತಿಳಿಸ್ಬಿಟ್ಟು ಆ ಕೆಲಸನ 35 ವಾರ್ಡಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಸು ಅಷ್ಟೇನು ಮೇಜರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇಲ್ಲ. ಏನಾದ್ರು ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ನಾವು ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದೇನೆಂದರೆ ಕುಡಿಯೋ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ಈಗ ಎಮ್ಎಲ್ಎ ಎಲ್ಲ ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲೂ RO ಪ್ಲಾಂಟ್ ಓಪನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಅದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕೆಲವೊಂದು ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ 1-2-3 ವಾರ್ಡಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲರ್ಸು ಬಂದಿದ್ದರು. ನಾನು ವಿಶ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. KGF தங்கவயல் KGF கேத்தலிக் யூனியன் சங்கத்தின் சார்பாகவும் KGF ஆல் கிறிஸ்டியன்ஸ் யுனைடெட் சார்பாகவும் இன்று துணைத் தலைவர் பதவியை ஏற்றிருக்கும் அருமை தம்பி ஜெர்மன் ஜூலியஸ் அவர்களுக்கும்
தலைவர் பதவியேற்றிருக்கும் அருமை சகோதரி இந்திரா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தீன் அருமை ஃபாதர் ஜெரோம் சினிஸ்டாஸ் அவர்கள் கூறியபடி இவர்கள் நம்முடைய தங்கமயில் நகருக்கு வரும் பணி செய்து இந்த நகரை ஜொலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா ராஜா கிரேட் அலெக்சாண்டர்